ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். தோசை மாவை அரைச்சி வைக்கல அப்படின்னா 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிடலாம். அதிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 3-4 வரமிளகாவை நல்லா சூடாக இருக்கிற வெந்நில இதை ஊற வச்சுட்டு, அதாவது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இந்த வத்தலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 3-4 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புளிக்காத தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அந்த தயிர்லேயே நம்மளுக்கு நல்லா இது அரைப்பட்டு வந்துடும். இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். மாற்றினதுக்கு அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க. தோசை மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட விகிதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால சோடாப்பு கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசை மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பொரிகடலையும், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும், கொஞ்சோண்டு புளியும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. சட்னியை ரொம்ப அப்படியே பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சிடாதீங்க. லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துருக்குங்க. 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேணும்னா ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சட்னி கூட கலந்துக்கோங்க. பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சட்னியில் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை இதுக்காக வார்த்தரலாம். இப்போ கல்லை சூடாக்கிக்கோங்க. லைட்டாக எண்ணெயை ராவிக்கோங்க. இந்த தோசையை பார்த்தீங்கன்னா நம்ம கல் தோசையாகவும் ஊற்றிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா பேப்பர் தோசை மாதிரி மெல்லிசாக நல்லா விரித்து விடுவோம் பாருங்கள், அதை மாதிரியும் செஞ்சுக்கிடலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இந்த தோசைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வெண்ணெய் தோசை தான். இதில் வெண்ணெய் போட்டு நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயும் சாதாரணமாக நம்ம தோசைக்கு எண்ணெய் பயன்படுத்துவோமோ அதையும் ஊற்றி நம்ம தோசையாக வார்த்துக்கிடலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே ரொம்ப நல்லா மொறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் அந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நேரம் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.